சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் 1 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அண்ணாதுரை, பெரியார், கலைஞர் உட்பட முக்கிய தலைவர்கள் பிறந்த நாளில் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதற்காக 4.27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 43,131 சத்துணவு மையங்களிலும் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவரும் மத்திய இணையமைச்சருமான எல். முருகன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழகத்தில் பாஜக வளர்ந்து கொண்டிருப்பதாகவும் மக்கள் கண்கூடாக அதனை பார்த்து கொண்டு வருகிறார்கள் எனவும், அண்ணாமலை சிறந்த தலைவராக வேலை செய்து வருகிறார் என்றும் பெருமைப்பட பேசினார். தமிழகத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது கண்கூடாக நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆர் போல சம்பாதித்த பணங்களை மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறார் நடிகர் விஜய். எனவே நடிகர் விஜய் எனும் இளைஞர் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பின்னர் தான் அவருடைய கொள்கை, செயல்பாடுகள் தெரிய வரும். நடிகர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லதுதான். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என்று செய்தியாளர் சந்திப்பில் செல்லூர் ராஜு பேட்டியளித்தார். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய சட்டங்களை மத்திய அரசு இயற்றியுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் அமலுக்கு வரவுள்ள நிலையில் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்து தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இந்த 3 சட்டங்களையும் செயல்படுத்துவதில் சிக்கல்கள் உள்ளதாக எதிர்ப்பு தெரிவித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் குறிப்பிட்ட 3 குற்றவியல் சட்டங்களும் அரசியல் சட்டத்தின் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. பொதுப்பட்டியலில் இருந்த போதிலும் மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இச்சட்டங்கள் தொடர்பாக மாநில அரசுகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தப்பட வேண்டும். கருத்து தெரிவிக்க மாநிலங்களுக்கு போதிய அவகாசம் அளிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு பிரதமர் மோடி நேற்று தனது சொந்த தொகுதியான வாரணாசி சென்றார். அப்போது விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 700 கோடி ரூபாய் நிதியை விடுவித்தார். இது விவசாயிகளுக்கான உலகின் மிகப்பெரிய திட்டம். பின்பு பேசிய பிரதமர், இந்த திட்டத்தால் 1 கோடி விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் என்றும், இதுவரை 3.25 லட்சம் கோடி நிதி விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். மக்களவை தேர்தலில் முடிவுகள் குறித்து பேசிய பிரதமர் மோடி, மக்கள் அளித்த தீர்ப்பு யாராலும் கணிக்க முடியாத வகையில் இருந்ததாகவும் புதிய வரலாற்றை படைத்துள்ளதாகவும் கூறினார். மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலின் காலை தொண்டர் ஒருவர் கழுவும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நானா பட்டோல் வடேக்கான் நகரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தொடர்ந்து அங்குள்ள துறவி கஜானன் மகாராஜ் மடத்தில் தரிசனம் செய்தார். பிறகு காருக்கு திரும்பும் போது காலில் சகதிப்பட்டது. நானா பட்டோல் காரில் அமர்ந்தபடி காலை வெளியே வைத்தார். அப்போது தொண்டர் ஒருவர் அவரது காலை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்தார். இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இதற்கு கண்டனம் தெரிவித்த மும்பை பாஜக, நானா பட்டோல் இன்னும் நவாப் கால மனநிலையில் இருந்து மாறவில்லை. காங்கிரசார் மக்களையும் தொண்டர்களையும் அடிமைகள் போலவும் தங்களை அரசர்கள் போலவும் எண்ணிக்கொள்கின்றனர். அதிகாரத்தில் இல்லாத போதே மக்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார்கள்? நானா பட்டோல் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்வு குறித்து காங்கிரஸ் சார்பில் விளக்கம் அளித்துள்ள நானா பட்டோல், நேற்றைய சம்பவத்தை நான் மறைக்கவில்லை. தொண்டர் எனது காலை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்தார். அங்கு குழாய் ஏதும் இல்லை. அது இருந்திருந்தால் நானே எனது காலை கழுவி இருப்பேன் என கூறியுள்ளார். பீகார் அராரியா மாவட்டத்தில் 7.89 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் திறக்கும் முன்பே இடிந்து விழுந்தது. பக்ரா நதியில் பத்ரியா காட் பகுதியில் கட்டப்பட்ட பாலம் திறப்பு விழாவுக்கு முன் சரிந்து விழுந்துள்ளது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். बाजू
बगरा नदी का पुल चला गया, देखिए हवा भी नहीं। देखिए यहाँ पे क्या हो गया। पहली बार देख ले लाइव में, पहली बार में। காசா முனையின் ரஃபாவில் 50% ஹமாஸ் ஆயுத குழுவினரை வீழ்த்தி விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ரஃபா நகரில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் 4 பிரிவுகளாக செயல்பட்டு வருவதாகவும் இதில் 2 பிரிவுகள் வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் எஞ்சிய 2 ஹமாஸ் பிரிவுகளுக்கு எதிரான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ரஃபாவில் பணியை முடிக்க மேலும் சில வாரங்கள் எடுக்கலாம் என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை சேர்ந்த துப்பாக்கி சுடுதல் வீரர் பிருத்விராஜ் தொண்டைமான் ஷாட்கன் பிரிவில் ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். இவரது தலைமையில் ராஜேஸ்வரி குமாரி, அனஞ்சித் சிங் நருகா, ரைசா தில்லான், மகேஸ்வரி சௌஹான் மற்றும் ஸ்ரேயசி சிங் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த T20 உலக கோப்பை தொடருக்கு சில வாரங்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் ஒருநாள் மற்றும் 20 ஓவர் போட்டிகளின் அணியின் தலைமை பயிற்சியாளராக கேரி கிறிஸ்டன் பொறுப்பேற்றார். 2011ஆம் ஆண்டு உலக கோப்பை தொடரில் இந்திய அணி கோப்பையை வென்றதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கேரி கிறிஸ்டன். அதன் பின் தென்னாப்பிரிக்கா அணிக்கு பயிற்சியாளராக இருந்த அவர் IPL தொடரில் ஏராளமான அணிகளுடன் பணியாற்றி வருகிறார். அவரது பயிற்சியின் கீழ் பாகிஸ்தான் எழுச்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருடைய தலைமையிலும் எந்த முன்னேற்றத்தையும் சந்திக்காத பாகிஸ்தான் முதல் சுற்றுடன் வெளியேறியது. அந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அணியில் யாரிடமும் ஒற்றுமை இல்லை என கேரி கிறிஸ்டன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். மேலும் அனைத்து வீரர்களும் பிரிந்து கிடப்பதாக தெரிவித்த அவர் பாகிஸ்தான் போன்ற அணியை பார்த்ததில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இனிமேலும் பாகிஸ்தான் அணியில் இருந்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று கேரி கிறிஸ்டனுக்கு இந்திய முன்னாள் வீரரான ஹர்பஜன் சிங் அறிவுரை வழங்கியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் ஹர்பஜன் சிங் கூறுகையில், பாகிஸ்தானில் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள், இந்திய அணிக்கு பயிற்சியாளராக செயல்பட மீண்டும் வாருங்கள். கேரி கிறிஸ்டன் ஒரு அரிதான வைரம், மகத்தான பயிற்சியாளர் என்று பதிவிட்டுள்ளார்.